வெல்கம் டு ஆத்மா. சித்தர்கள் யோகிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த பூமி போகிகள் கிட்ட சிக்கிரிச்சோன்னு ஒரு கேள்வி வருது. ஒழுக்கம், கற்பு இவைகளை உயிர் மூச்சா கொண்டு உத்தம பெண்கள் வாழ்ந்த இந்த பூமியில இப்போ அது வெறும் பேச்சாதான் இருக்கு. காரணம், மனசு முழுக்க சபலம் சூழ்ந்திருக்கு. அது சுயநலத்தை தேடி ஏங்கிட்டு இருக்கு. அதனோட விளைவுதான் இங்க ஒரு மரண ஓட்டம் நடந்துட்டு இருக்கு. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுறவங்க ஜெயிக்க போறாங்களா, இல்ல உயிரை எடுக்க துடிக்கிற ஆத்மா ஜெயிக்குமா? வாங்க ஆத்மாவுக்குள் போகலாம். ஏய் நில்லுங்க. என்னாச்சு? கை வலிக்குது. கேமரா புடி. குடு. ஏய், நம்ம இந்த பக்கம் போலாம். அரவிந்த்! 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 அரவிந்த் எங்க இருக்க? என்னடி? என்ன அது? ஏய், ஏன் ஓடுற? அரவிந்த்! என்ன சுத்துறது? முதல்ல அருண், அடுத்தது அரவிந்த், இப்ப நீத்தும் காணாம போயிட்டா. நம்மளாவது தப்பிக்கணும். நீத்து ரொம்ப பயந்துருக்கா. அந்த பயத்துல அவ எங்க ஓடினாலும் அவளுக்கே தெரியல. அது அவளோட விதி. ஒவ்வொருத்தரா காணாம போறாங்க, அப்புறம் செத்து போறாங்க. அப்படின்னா நீத்துவும் செத்துருவான்றியா? தெரியல, ஆனா நம்ம கூப்பிட கூப்பிட நம்ம பேச்சை கேட்காம எதுக்கு ஓடணும்? அந்த நித்யா தான் ஏதோ சதி பண்றா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம 3 பேரா இருந்தோம், இப்போ 2 பேர் தான் இருக்கோம். அதனால எதை பத்தி யோசிக்காம நம்ம 2 பேராவது தப்பிக்க பார்ப்போம். டேய், அருண், அரவிந்த் 2 பேரும் நமக்கு தெரியாம காணாம போயிட்டாங்க. ஆனா நீத்து அப்படி இல்ல, நம்ம கண்ணு முன்னாடி காணாம போயிருக்கா. அவளை எப்படிடா விட்டுட்டு போக சொல்ற? நான் சொன்னேனே, இது எல்லாமே நித்யாவோட ஆவிதான் பிளான் பண்ணது. இதுல நம்மளும் போய் மாட்டிக்கணுமா என்ன? யோசிக்காத சஞ்சனா, டைம் ஆயிட்டே இருக்கு, போலாம் வா. கடைசியா ஒரு தடவை நீத்துவ தேடி பார்க்கலாம்டா. ஏய், நான் சொல்றதை கேட்க மாட்டியா நீ? சரி, எந்த பக்கம் போறது? நீ தானே சொன்ன சவுத் பக்கம் போலான்னு.
எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு விக்கி. என்னால முடியல. ஏய் எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. வா போலாம். கேமரா எடுத்துக்க. வா. வா. பாத்து. வா. பாத்து. நீ முன்னாடி போன வர. வா வா. பார்த்து ஜாக்கிரதையா வா. வா. நம்ம போறது சரியான ரூட்டா செஞ்சனா? அப்படிதான் நினைக்கிறேன். நீ போயிட்டே இரு. ஏய் சஞ்சனா, என்ன என்னாச்சு? கால் அடிபட்டுடுச்சு. ரொம்ப வலிக்குது. ஏய் இது பாரு. எந்திரி. பாத்து. பொறுமையா. பாத்து. பொறுமையா வை. ஓகேவா? வலி குறையல. சரி கொஞ்சம் பொறுத்துக்கோ. நம்ம இங்க இருந்து போயிடலாம். தண்ணி தண்ணி வேணும். இரு இரு இரு. இந்தா குடி. தண்ணி. இந்தா பொறுமையா. இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கோ. இப்போ ஓகேவா? இல்ல, வலி அப்படியேதான் இருக்கு. ரொம்ப பெயினா இருக்குடா. சரி பொறுமையா எந்திரிச்சு என் தோலை பிடிச்சுக்கோ. அப்படியே பொறுமையா நடந்து போலவா. இப்படியே விட்டா நானே செத்துரும் போல இருக்கு. நித்யா என்ன பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏய் லூஸ் அத பேசிக்கிட்டு இருக்காத. வா போலாம். பொறுமையா வா. என்ன செஞ்சனா? என்ன ரொம்ப பெயினா இருக்கா? என்னால நடக்கவே முடியல. விக்கி, எப்படிடா இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு போக போறோம்? சஞ்சனா, நான் உனக்கு தண்ணி பிடிச்சு கொடுத்தல, அது ஒரு ஊத்து. அதை ஃபாலோ பண்ணி போனோம்னா ஏதாவது ஒரு ஓடையில போய் ஜாயின் பண்ணோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஏதாவது ஊர் இருக்கிற இடத்துக்கோ இல்ல மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போய் சேரும். சரி, கண்டுபிடிச்சிடலாம்ல? கண்டிப்பா. ஆனா எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்ல முடியாத. சரி, உன்னால நடக்க முடியல? ஓரளவுக்கு ட்ரை பண்றேன்டா. கண்டிப்பா உன்னால முடியும். அந்த நீத்து எங்க போனானே தெரியலையே.
அவளை நினைச்சு கவலைப்படாத. இப்ப வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கோம் நினைச்சு சந்தோஷப்பட. கிளம்பல சஞ்சனா, வா. பாத்து. விக்கி, நம்ம இருட்டுறதுக்குள்ள இந்த ஃபாரஸ்ட தாண்டிடுவோமாடா? ஏய், கண்டிப்பா நம்பிக்கையோட இரு. எப்படியாவது போயிடலாம். ஏய், நீது இருக்காடா? எங்க? அமானுஷ்ய சக்தின்னு சொல்லக்கூடிய பேய், பிசாசு, ஆவிகள் இவை எல்லாத்துக்கும் பழிவாங்கிற உணர்ச்சி இருந்தாலும் அவைகளால நேரடியா அதை செய்ய முடியாதுன்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அந்த அமானுஷ்ய சக்திகள் இன்னொரு உடம்புக்குள்ள புகுந்து தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க ஒருத்தியோட உடம்புக்குள்ள கலந்துட்டா நித்யா. அவளை வச்சே மற்ற நண்பர்களை பழிவாங்க போறாளா? மனுஷனை கடவுள் நேர்மறை குணங்களோட தான் படைச்சார். ஆனா மனுஷன் அப்படி இருக்கானா? அவன் வளர வளர அவனுடைய எதிர்மறை குணங்களும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. தன்னோட வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளுக்கும் தேவைகளுக்கும் அவன் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறான். குறுக்கு வழியை கடக்கிறவனுக்கு அது எளிமையான வழியா தெரியும். ஆனா நடைமுறையில அது ரொம்ப ஆபத்தான வழி. இவங்க எந்த வழியில போறாங்க அது உங்களுக்கே தெரியும். பார்க்கலாம். அவ யார் கூட பேசிட்டு இருக்கா? அங்க யாருமே இல்லடா, ஆனா பேசிட்டு இருக்கா. இங்கிருந்து நம்ம போயிடுவோம். அப்ப மழை என்ன பண்ணுவோம்? மழை வந்தா என்ன பண்ணுவோம்? நீங்க வந்து முட்டிடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் மழையில நனைஞ்சு கரைஞ்சு போயிடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அவன் சொல்றது கேட்காத. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீது, நீது, நீ வரலன்னா உன்னை இப்படி இங்க விட்டுட்டு போயிடுவோம். எல்லாரும் ஏய், அவளுக்கு என்னன்னு பாரு. நீது, மலை மேல போய் எல்லாரும் என்னடா தலை சுத்திட்டு இருக்கா? ஏய், அவளுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு நினைக்கிறேன். ஏய், அவளுக்கு என்னாச்சு பாரு. ஏய், நீது. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இவன்? ஏய், ஏய், நீது. ஏய், நீது. ஏய், அவளை விடு. ஏய், ஏய், நீது. ஏய், விக்கி, காப்பாத்து விக்கி. விக்கி. நீது, விடு. நீது. ஏய், ஏய். ஏய், என்னாச்சு சஞ்சனா? எப்படி கடிச்சு வச்சிருக்கா பாரு. ஐயோ, அது ஒரு ரத்தம் வர அளவுக்கு. அவளுக்கு வெறி பிடிச்சிருக்கு. நீ மட்டும் இல்லனா அவ என்ன கடிச்சே கொன்னுருப்பா. ஓகே ஓகே ஓகே. அந்த பைத்தியம் எங்கே போயிட்டா? அவ எங்கேயாவது போய் தொலைட்டோம். அவளை தேடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. வா, நீ வா. சஞ்சனா, ரொம்ப டயர்டா இருக்கு. எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். என்னால முடியல. ஆமா விக்கி, என்னாலயும் முடியல. ஒரு நல்ல இடமா பாரு, ரெஸ்ட் எடுப்போம். எனக்கு நீலிக்காட்டை விட்டு போவோன்ற நம்பிக்கை துளி கூட இல்ல. ஏன் அப்படி சொல்ற? நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடியாச்சு. ஆனாலும் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே தான் இருக்கு. சரி விடு. உனக்கு ஃபீவரும் வலி எப்படி இருக்கு? குறையில விக்கி. எனக்கு கால்ல அடிபட்டதை விட நீத்து என்ன கடிச்சதுதான்
வலி தாங்க முடியல. அவ ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்னு இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு. அருண் அரவிந்த் அவங்க 2 பேரோட மரணமும் அவளை ரொம்ப பாதிச்சிருக்கலாம். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நித்யாவை நம்ம கொண்டு இருப்போமா? இதுக்கெல்லாம் காரணம் நித்யா தானா? அவளோட ஆவி கண்டிப்பா நம்மளையும் பழி வாங்கும். பிரச்சனைன்னு வந்துட்டா கூட வந்தவங்களை விட்டு ஓடுறது மனுஷ இயல்பு தானே. உயிர் எல்லாருக்கும் முக்கியம் தானே. நட்பு தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா நித்யாவை சாக விட்டுருப்பாங்களா? சிற்றின்பத்திற்காக ஒரு உயிரையே பலி கொடுத்துட்டாங்க. அதற்கான விலையத்தான் இப்ப ஒவ்வொரு உயிரா கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த உயிர் யாருடையது? கடவுள் படைப்பிலேயே மனித உயிர் தான் மகத்தானது, உன்னதமானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட மனித உயிரை அர்த்தமில்லாத காரணங்களுக்காக மனுஷன் இழக்கிறது தான் ஒரு கொடுமையான விஷயம். மனதால் ஈசன் என்பதையே மனுஷன்னு சொல்றோம். அந்த இறைசக்தி கிட்ட இருக்கிற அன்பும் கருணையும் நம்மள எத்தனை பேர் கிட்ட இருக்கு? அப்படி இருந்திருந்தா நித்யா இப்படி அநியாயமா செத்துருப்பாளா? இல்ல இவங்க தான் இப்படி சாவுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்களா? வாங்க எவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம். அருண் அரவிந்த் அவங்க 2 பேரோட மரணமும் அவளை ரொம்ப பாதிச்சிருக்கலாம். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நித்யாவை நம்ம கொண்டு இருப்போமா? இதுக்கெல்லாம் காரணம் நித்யா தானா? அவளோட ஆவி கண்டிப்பா நம்மளையும் பழி வாங்கும். அது நடக்காது. எப்படி சொல்ற? நல்லா நீயே யோசிச்சு பாரு. நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. இன்னைக்கு நம்ம 2 பேருமே முழிச்சிருப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீ சொல்லும் போதே எனக்கு கண்ணு கட்டிட்டு வருது. என்னால தூங்காம இருக்க முடியாது. ஏய், ஏதோ மேல சத்த மாதிரி கேக்குதுல? ஆமா, இது ஆதிவாசிகளோட மேல சத்தம். இப்ப நம்ம இருக்கிற இடம் கூட ஆதிவாசிகளோட இடமா இருக்கலாம். அவங்க இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்காங்க. ஆனா சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. அது பிரச்சனை இல்ல, அது கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு பௌர்ணமி, வெளிச்சம் நல்லா இருக்கும். இப்பவே கிளம்பி போயிடலாம். டேய், நித்யா 2 பேரையும் கொன்னது நைட்ல தான். அதனால இப்ப போக வேணாண்டா. புரியாம பேசாத சஞ்சனா. அந்த மேல சத்த நிக்கிறதுக்குள்ள நம்ம அங்க போயிட்டா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி வா போலாம். சஞ்சனா, விக்கி, நீது என்ன காட்டுல தனியா விட்டுட்டு நீங்க ஏன் வந்தீங்க? நீங்க எதுவும் பேசாத. எனக்கு வர கோவத்துக்கு ஒண்ணு அடிச்சு கொன்னுடுவேன். என்னடா சொல்ற? நான் என்னடா பண்ண? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு டயர்டா இருக்கு. ஏய், கிரு. டேய், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா? இவன் மறுபடியும் தலை சுத்திக்கிட்டு இருக்கான். ஏய், சஞ்சனா, ஏய், நீ வேணாம் சொன்ன கேளு. சு. நீது, ஏய் நீது. ஏய், 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 நீது. உங்க மேல சத்தம் கேக்குதா? அது உங்களுக்கு மரண சத்தம்டா. நீது. 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 நீது வேண்டாம் சொன்ன கேளு. நீது. இப்ப இவங்க காதுல கேட்டது மேல சத்தம் இல்ல, இவங்களுக்கு மரணம் நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய மரண சத்தம். இங்க ஒரு விஷயத்த தெளிவா நம்ம பதிவு பண்ணணும். பெத்தவங்க வளர்ப்பு சரியா இருந்திருந்தா இவங்க இப்படி திசை தெரியாத காட்டுல மாட்டி இருக்க மாட்டாங்க. நம்ம முன்னோர்கள் கற்றுத்தந்த வாழ்க்கை தர்மத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டியது பெத்தவங்களுடைய கடமை. ஏன் நேரம் இல்லையா? பிள்ளைங்க கெட்டு போனா
பெத்தவங்க தான் முதல் குற்றவாளி. பெத்தவங்க சரியில்லைன்னா நீத்து, சஞ்சனா இவர்களைப் போல இளம் பெண்கள் உருவாவதை யாரும் தடுக்க முடியாது. அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இது ஆத்மா.